So hi guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Ben 10 Brave Aliens Dynamite Entertainment Episode 1. So இதுல வந்துட்டு இது ஒரு புது கார்ட்டூன் அண்ட் இது வந்துட்டு எப்போ கார்ட்டூனா கொண்டு வருவாங்கன்னு தெரியல. காமிக் புதுசா வந்திருக்கு. இது கார்ட்டூனா வந்ததுன்னா பிரேவ் ஏலியன் அப்படின்ற ஒரு புது சீரீஸ்ல தான் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஆரம்பத்திலேயே இங்கே வந்துட்டு வில்டாக்ஸ் வந்துட்டு அந்த ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை பார்க்குறாரு. அங்கே வந்து இந்த ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் வந்துட்டு யார் கையிலையும் கிடச்சிடக்கூடாது. இது வரைக்கும் யாருமே அவனுக்கு வந்துட்டு ட்ரபிளாக இருந்ததில்ல. அவன் தான் இது வரைக்கும் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாருமே அவனுக்கு தான் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த கேப்பில் வந்துட்டு இப்போ தான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன். அவங்க என்னை அழிக்கிறதுக்கு ஒரு 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 ஆப்ஜெக்ட் வந்திருக்கு, அது எவனா இருந்தாலும் சரி நான் விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. பாருங்க கீழே வர போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா அதே தான் நான் சொன்ன மாதிரியே தான் சொல்றாரு. ஸோ அது யாராலையும் இருக்க முடியாது, அவன் பிறந்து தான் வரணும், அது யாரோடதா இருந்தாலும் அது என்னோடது தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம பென் வந்துட்டு சொல்றாரு, ஐயோ சும்மா 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 ஆமா 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 ஆமால இரு 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 ஆமா போன் தான். இவங்க போய் ஹீரோ ரொம்ப டார்ச்சர் பண்றாங்களே. 100 ஸோ அப்படி சொல்லி முடிக்கிறாரு. அண்ட் இந்த உலகத்துல எதுவுமே ஐயோ சாமி எல்லாம் டக்குன்னு முடியுது. இது சொல்லி முடிக்கிறாரு. அப்புறம் இந்த உலகத்துல எதுவுமே நல்லாவே இல்லை அவர் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. பென் வந்துட்டு அப்படி டைலாக் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட சுமோ ஸ்லாமர் கார்டு வந்துட்டு ப்ளூ தான் அதிகமா இருக்குன்றாரு. அண்ட் அதுல வந்துட்டு ரெட்டு கம்மியா இருக்கு. இந்த கோல்டன் கார்டு எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப குவென் வந்துட்டு நடுவில் வந்துட்டு சொல்றா, இந்த சுமோ அதான சாதாரண சுமோ ஸ்லாமர் கார்டுக்கு எதுக்காக நீ வந்துட்டு இப்படி கவலைப்படுற? அப்புறம் வந்துட்டு பென் சொல்றாரு, நானாச்சும் பரவாயில்ல, நான் அந்த சுமோ ஸ்லாமர் கார்டை தான் எடுத்து வந்தேன், நீ வந்துட்டு சயின்ஸ் புக் எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலி இந்த கதையில வந்துட்டு நம்ம குவென் வந்துட்டு ஒரு ஏலியன்ஸ் வந்துட்டு பிடிச்சதா இருக்கும். ஏலியன்ஸ் அவளுக்கு வந்துட்டு ரிசர்ச் பண்றது பிடிக்கும். அப்புறம் வந்துட்டு இங்க நம்ம சண்டை போடுறதுக்காக வரல, இந்த மாதிரி விஷயத்த பேசுறதுக்காகவும் வரல, நம்ம வந்துட்டு இங்க ஒரு கேம்ப் ஃபயருக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது இவங்க 2 பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு நாங்கள் சின்ன வயசுலேயே சண்டை போட்டுட்டு தான் இருப்போம் அந்த மாதிரி சொல்கிறாரு பென் வந்துட்டு. அப்போ வந்துட்டு நம்ம குவென் வந்துட்டு, ஏன் சார் இப்போ ரொம்ப வாழ்ந்துட்டீங்களோ அப்படின்னு வந்துட்டு நம்ம கிராண்ட் பா மேக்ஸ் சொல்கிறாரு. ஓகே ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ஓகே நம்ம இப்போ வந்துட்டு மார்ஷ்மெல்லோஸ் சாப்பிடலாம் வாங்க, சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, வாங்க பார்க்கலாம். அதே அப்படி சொல்லிட்டு இருக்காரு. திரும்ப அதே சொல்றாரு. ஓகே அதே சீன் தான் வருது, முடியுது. நான் சொல்லிட்டேன் அதெல்லாம். எல்லாம் ஒரு வீடியோ எனக்கு கிடைச்சிச்சு. கொடுக்கும்
ஏய் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் நிஜமா. சாமி. அண்ட் இதுல வந்துட்டு கிராண்ட்பா வந்துட்டு என்ன பண்றாருன்னா நடிப்பெல்லாம் இல்லை இவர் ரெக்கார்ட் ஆயிட்டு போய். ஸோ இந்த வீடியோ இதில் வந்துட்டு என்னன்னா கிராண்ட்பா வந்துட்டு மார்ஷ்மெலோஸை சுற்றி முடிச்சிடுறாரு. அண்ட் வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு சுற்றி பார்க்காத இந்த அமெரிக்காவில் சுற்றி பார்க்காத இடத்துக்காக தான் கூப்பிட்டு போயிடுவேன்ட்டு உன் பேரண்ட்ஸ்ட்டு எல்லாம் வந்துட்டு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம பென் சொல்கிறாரு இந்த மாதிரி இடத்தெல்லாம் நான் கூகுள் போட்டே வந்துட்டு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் கூகுளில் போட்டால், ஆனால் உங்களோட இது வந்துட்டு ரொம்ப போர் அடிக்குது கிராண்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வந்துட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது, இது வந்துட்டு சம்மர் வெக்கேஷன். ஸோ இங்கே நான் வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட எப்படியோ வந்துட்டு கெஞ்சி கூப்பிட்டு வந்திருக்கேன், எல்லாம் இந்த பெண்ணால தான் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப வருத்தப்படாதீங்க கிராண்ட்பா, அட்லீஸ்ட் நானாச்சும் எந்த கவலையும் இல்லாமல் வந்தேன். பென்னு தான் வந்துட்டு ட்ரபிளோட வந்தான், அவன் தான் வந்துட்டு என் அம்மா அப்பா விட மாட்டேன்னாங்க, அவன் ரொம்ப பண்ணுவான் ரொம்ப சேடை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா விட மாட்டேன்னாங்க. நீங்கள் தான் எப்படியோ கெஞ்சி கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றா. அப்புறம் உடனே வந்துட்டு நம்ம கிராண்ட்பா சொல்கிறாரு இன்னும் ஒரு 3 மாதம்தான் மேக்ஸ், எப்படியாச்சும் பொறுத்துக்கோ அப்படின்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் திரும்ப வந்துட்டு அவர் அதை இன்னொன்று எடுத்து மார்ஷ்மெலோஸ் எடுத்து அவர் வந்துட்டு இதில் வைக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு மறுபடியும் அந்த பென் அண்ட் குவென் வந்துட்டு சண்டை போடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அந்த புக்ஸு சயின்ஸு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அந்த மாதிரி விஷயத்துக்காக சண்டை போடுறாங்க. இரு இரு ஐயோ சாமி. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் வந்துட்டு பென் சொல்கிறான் நானாச்சும் பரவாயில்ல, குவென் சொல்கிறா நானாச்சும் பரவாயில்ல, எப்படியோ வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் வந்தேன் எங்கள் அம்மா அப்பா ட்ரபிள் கொடுக்காம. ஆனால் பென் வந்துட்டு என்ன நினச்சிட்டான்னா அவனை ஏதாவது வம்பு இருக்கிற மாதிரி நினச்சிட்டு ஓ அப்படியா அப்போ அப்படின்னு நானும் இப்படி தான் பண்ணேனா, நான் ட்ரபிள் கொடுத்தேனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு என்ன பண்ணுறாருன்னா கேம்ப் ஃபயரை எட்டி உதச்சிட்டு இது உங்கள் கேம்ப் ஃபயர் தானே, நல்லா மார்ஷ்மெலோஸை சுட்டு கொண்டாடிக்கோங்க அப்படின்ட்டு ஓடிட்டான் காட்டுக்குள்ளே. அப்போ பார்த்து இங்கே ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்துட்டு இங்கே ஏதோ ஒரு ஸ்பேஸ்ஷிப் வருது, அந்த ஸ்பேஸ்ஷிப்பை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், நம்ம பூமியை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது என்னன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல, அது ஏதோ ஒரு ஸ்பெக்ட்ரம் அப்படின்றாங்க. அப்போ பார்த்து பட் வாட் எவர் ஏதோ இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சே தரோம். அப்புறம் நம்ம பென் சொல்கிறான் ஓ மேன் இங்கே ரொம்ப போர் அடிக்குது, இங்கே நம்ம வந்துட்டு இவ்வளோ போனால் ரொம்ப தூரம் போனால் தொலைஞ்சு போயிடுவோம் போலயே, அப்படி தொலைஞ்சாலும் இந்த குவென்னுக்கு கவலையே இருக்காது, கண்டிப்பாக கவலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இங்கே ஐயோ ஆபத்து அட பாவிகளா அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் அந்த ஆம்னிட்ரிக்ஸ் இங்கே அவன் கிட்டே விழுந்துருது. அண்ட் அவன் எப்படி தெரிச்சு போய் விழுகுறான் பாருங்க. அண்ட் அது என்னது அப்படின்னு பார்த்துட்டு பரவாயில்ல எதுவும் ஆகலை அப்படின்ட்டு போகிறாரு, கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு போகிறாரு. அப்போ அங்கே போய் பார்க்கும்போது என்னமோ இருக்குது, ஆனால் இந்த வாட்டி ஆம்னிட்ரிக்ஸ் கொஞ்சம் கயிறு மாதிரி வருது, கயிறு மாதிரி அவன் கையில் ஒட்டிக்கிச்சு. ஐயோ ஐயோன்னு கத்துறான், இது எப்படியாச்சும் எடுத்துருங்க யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, ஐயோ கெட் ஆஃப் மீன்னு கத்துறாரு, ரொம்ப அலறாரு. மிலிட்ரி கேட்டுருச்சு. அப்புறம் அவங்க இங்கே தான் விழுந்துருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க, எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு அந்த சைடு போகிறாங்க. பெண்ணு எப்படியோ ஒளிஞ்சிட்டான், கரெக்டாக அவன் எங்கே கத்துனானா அங்கே வந்திருக்காங்க. ஐயோ சாமி எப்படியோ தப்பிச்சிட்டேன்டா அப்படின்னு பென் இங்கே தான் இருக்கியா கமான் அப்படின்றாரு. ஐயோ எங்கே போ, அந்த க்ரீன் லைட்டை பார்த்துட்டு அவர் ஆபத்துன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம் இந்த சம்மருக்கு நம்மளால நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு.
நல்லவே குவென்னாச்சும் அங்கே இருக்காளு நம்ம வேனை பார்த்துக்கிறதுக்கு, கேம்ப் ஃபயரை பார்த்துக்கிறதுக்கும் வேனை பார்த்துக்கிறதுக்குன்ட்டு. அப்புறம் குவென் சொல்கிறா இது ஏதோ ஒரு சம்மர் வெக்கேஷன் அப்படின்ற. அப்புறம் அந்த சீனோட கட் பண்ணி இங்க ஒரு சைபாக் மாதிரி ஒரு கரடி வருது. அம்மே ஒரு நிமிஷம் வரேன். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு ஒரு சைபாக் கரடி வருது. இவன் ஓடி ஓடி ஓ கமான் என் கையிலேருந்து வெளில வந்துருன்னு சொல்றாரு. ஆமா. ஸோ பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு சைபாக் மாதிரி ஒரு கரடி வந்திருக்கு. ஐயோயோ காப்பாத்துங்க அப்படின்னோடனே வந்துட்டு ஆம்னிட்ரிக்ஸ் ஆக்டிவேட் ஆகி ஒரு ஒரு புது ஃபியூச்சராக வந்துட்டு இது இருக்கு. அண்ட் இது வந்துட்டு என்ன மாறுதுன்னா 4 கை மனுஷன். என்னதுன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டு நம்ம பென்டர் இப்போ வந்து என்கிட்ட ஃபைட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. 4 ஆர்ம்ஸாக மாறிட்டு ஐயோ சார்ஜ் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி தலை சுத்துதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஓடிட்டு இருக்காரு. திரும்ப அது ஆக்டிவேட் ஆகிரு, திரும்ப நீ முன்னாடி பண்ண மாதிரி ஆக்டிவேட் ஆயிரு அப்படின்னு அந்த ஆம்னிட்ரிக்ஸ்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பார்த்து அது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு அது ஒரு ஹீட் பிளாஸ்டா மாறுறாரு. அது அவருக்கே என்ன இது அந்த 4 கை மனுஷன் எங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் வந்துட்டு அந்த பியர் வந்துட்டு அடிக்கிறதுக்கு வருது. ஸோ அப்போ பார்த்து நம்ம பென் வந்துட்டு என்னால் இந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு டப்புன்னு வந்துட்டு ஹீட்டை ஃபுல்லாக பிளாஸ்ட் பண்ணிடுறாரு. பியர் தாங்க முடியாமல் போயிடுது சைபாக் மாதிரி கரடி. அப்புறம் இது கண்டிப்பாக வந்துட்டு ஆர்மிக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுறாரு. அவங்க அந்த ஆர்மியும் என்ட்ரி ஆயிடுறாங்க. இங்கே ஏதோ ஒரு ஹீட் பிளாஸ்ட் நடந்திருக்கு சார் இங்கே வந்துட்டு, ஆனால் இங்கே யாருமே காணோம், எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு இங்கே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ட்டு எக்ஸாக்ட்லி அப்படியெல்லாம் ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்க கேப்ல கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம், எதா இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த கேப்ல வேற ஸ்கிரீன் வருது. ஐயோ நான் ஆன் பண்ணாம வச்சிருக்கேனா, சரி ஓகே. அப்போ பார்த்து நம்ம குவென் வந்துட்டு ஐயோ கனெக்ட் ஆக மாட்டேங்குது, கமான் கிராண்ட்பா சீக்கிரமா வந்துட்டு ஃபோன் எடுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு நம்ம கிராண்ட்பா வந்துட்டு இன்னும் தேடிக்கிட்டு இருக்காரு. இது கண்டிப்பா நடந்துடக்கூடாது அப்படி இப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறத வந்துட்டு நம்ம கவனிச்சோம்னா அது ஆம்னிட்ரிக்ஸை பத்தி இருக்கலாம், இல்லைன்னா மிலிட்ரி வந்துட்டு பெண்ணை பிடிச்சிடுவாங்க அந்த மாதிரி ஒரு கவலை இருக்கலாம். அது நம்ம நெக்ஸ்ட் ஷோல தான் பார்க்க முடியும். ஆனா இது இவ்வளோ சீக்கிரம் நடந்துராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அங்கே வில்கேக்ஸ் ஷிப்பை காட்டுறாங்க. இங்கே வந்துட்டு நம்ம வில்கேக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, கண்டிப்பா நான் அந்த ஆம்னிட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிடுவேன், அது எனக்கு தான் ஃபைனலாக அது சொந்தமாகும், என்னைய தோற்கடிக்கிறதுக்கு எவனாவது ஒருத்தன் பிறந்துதான் வரணும் அப்படின்றாரு. அது அந்த ஆம்னிட்ரிக்ஸ் யார் கையிலையும் கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஒரு புள்ளப்பூச்சி கையில தான் கிடைச்சிருக்கும். கண்டிப்பா அது எனக்கு தான் சொந்தமாகும், நிச்சயமா அது எனக்கு தான் சொந்தமாகும், கண்டிப்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கவங்களையும் நெக்ஸ்ட் இஷ்யூ ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இஷ்யூக்கு நம்ம அடுத்ததாக தான் பார்க்க முடியும். அடுத்து எப்போ வருதுன்னு தெரியல, அது நியூஸ் இன்னும் வரல, இந்த ஒரு இஷ்யூ தான் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்த நீங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை வந்துட்டு கண்டுபிடிச்சி போட்டிருக்கேன். அப்புறம் இந்த வீடியோ கண்டுபிடிச்சி போட்டதுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் கொடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் ஷேர் அண்ட் பெல் ஐக்கான் ட்ரிங்னு அழுத்தி விட்டுருங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த சில்வர் ப்ளே பட்டனு அந்த ஒரு பிளேட் இருக்குங்களா அது நான் முதல்ல அடைஞ்சாகணும். எல்லாரும் அடைஞ்சிட்டாங்க, எனக்கு மட்டும் இல்லை 28 தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே காய்ஸ், பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான்.